சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 560 ரூபாய் விலை உயர்ந்து 82,240 ரூபாய்க்கு விற்பனை. புதிய உச்சமாக 1 கிராம் 144 ரூபாயை தொட்டது வெள்ளியின் விலை. பரபரப்பான அரசியல் சூழலுக்கிடையே டெல்லி சென்றார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி. அமித்ஷாவுடன் சந்திப்பா என்ற கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்க மறுப்பு. வந்த பிறகு சொல்றேன். செங்கோட்டையன் வர பார்த்திருக்காரு. தமிழகத்தில் கூட்டணி குழப்பம் நீடிக்கும் சூழலில் பாஜக மேலிட நிர்வாகி தலைமையில் சென்னையில் உயர்மட்ட குழு கூட்டம். ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோர் வெளியேறியது தொடர்பாக ஆலோசனை. சென்னையில் நடைபெறும் பாஜக கூட்டத்தில் பங்கேற்காத அண்ணாமலை டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பதால் மதியத்திற்கு பின் பங்கேற்க உள்ளதாக விளக்கம். அதிமுகவுடனான கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. பாஜக கூட்டத்தில் பங்கேற்க வந்த கட்சியின் மாநில துணைத் தலைவர் குஷ்பு உறுதி. அதிமுகவுடன் எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்றது பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் வந்திருக்காங்க, அவங்க தான் முடிவு பண்ணணும் என்ன எப்படி பண்ண போகிறோம், கூட்டணி எப்படி சேர்க்க போகிறோம்னு. திருச்சியில் மதிமுக சார்பில் அண்ணா பிறந்தநாள் விழா மாநாடு. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என வைகோ நம்பிக்கை. வரப்போகிற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிதான் அபரிமிதமான வெற்றியை பெறும். திமுக கழகம் தனிப்பெரும்பான்மையை பெறும். மீண்டும் மகுடமேந்துவார் தளபதி ஸ்டாலின். காஞ்சிபுரம் பொதுக்கூட்டத்தில் புதிய கொடியை அறிமுகப்படுத்தினார் மல்லை சத்யா. திராவிட இயக்கத்தின் திருபுவாதி மதிமுக என விமர்சனம். திராவிட இயக்கத்துடைய தீர்வுவாதியாக மறுமலர்ச்சி திமுக மாறி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அது மகன் திமுகவாக இப்போது சுருங்கி இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் எந்த கொள்கையும் வைத்திருக்க மாட்டார்கள். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு இன்று வரை நீட்டிப்பு. வரி செலுத்துவோர் கோரிக்கை விடுத்த நிலையில் மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவிப்பு. சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகளுக்கான புதிய வழிகாட்டுதல்கள் வெளியீடு. 75 விழுக்காடு வருகை பதிவு இருந்தால் மட்டுமே தேர்வு எழுத அனுமதி என அறிவிப்பு. மயிலாடுதுறை அருகே காதல் விவகாரத்தில் இளைஞர் படுகொலை. பெண்ணின் உறவினர்கள் 2 கைது செய்து விசாரணை. சென்னை கோடம்பாக்கம் புலியூர் மேல்நிலைப் பள்ளியில் வளாகத்தில் தேங்கி நிற்கும் மழைநீர். வகுப்பறைக்கு செல்ல சிரமங்களை எதிர்கொண்ட மாணவ மாணவிகள். சென்னை அசோக் நகரில் கனமழை காரணமாக சாலையில் சாய்ந்த மரங்கள், கட்டடத்தின் சுற்றுச்சுவர், வாகனங்கள் உள்ளிட்டவை சேதம். பூந்தமல்லி பாரிவாக்கம் சாலையில் மின்வாரிய பணிகளால் சேதமடைந்த சாலை. பள்ளத்தில் லாரி சிக்கிக் கொண்டதால் போக்குவரத்து பாதிப்பு. பெரம்பூர் சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதி. முழங்கால் அளவுக்கு தேங்கியுள்ள நீரை விரைந்து அகற்ற வேண்டும் என வலியுறுத்தல். இமாச்சல பிரதேசத்தில் மீண்டும் கொட்டிய கனமழையால் வெள்ளப்பெருக்கு. பேருந்துகள் உள்ளிட்ட ஏராளமான வாகனங்கள் சேதம்.
உத்தராகண்ட் மாநிலத்திலும் டேராடூன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை வெள்ளத்தால் கடும் சேதம். ஹரித்வார் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பாலம் உடைந்ததால் போக்குவரத்து துண்டிப்பு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் தவிப்பு. பாதிக்கப்பட்டவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணி தீவிரம். தமிழ்நாட்டில் பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ள நாய்க்கடி பாதிப்பு. நடப்பாண்டில் இதுவரை நாய்க்கடியால் 22 பேர் உயிரிழந்த சோகம். புரட்டாசி மாத பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று திறப்பு. வரும் 21ஆம் தேதி வரை பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதி. இந்தியா அமெரிக்கா இடையே 6வது சுற்று வர்த்தக பேச்சுவார்த்தை டெல்லியில் இன்று தொடக்கம். விளைபொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டும் என தொடரும் நெருக்கடி. ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் ஓமனை வீழ்த்தி ஐக்கிய அரபு அமீரகம் வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் ஹாங்காங்கை வீழ்த்தியது இலங்கை அணி. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரிலிருந்து பாகிஸ்தான் விலக திட்டம். இந்திய வீரர்கள் கைகுலுக்காத விவகாரத்தில் நடுவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல்.